ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை பெரிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுவர்களாலே உன்னை மூடுவார். அவர் சற்றே உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களோடு கூட எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு, கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்திரதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உணவு உடுக்க உடையும் தந்து நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை காத்து நடத்தி வருகிற இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த நாள் முழுவதும் எங்களோடும் எங்களுக்கு தேவையான ஆத்மீக மன்னாவையும் சரீர பலத்தையும் ஆவிக்குரிய வரங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன் என்ற பழைய பாடலை நாம் பாடுவோம். எனக்கு தெரிஞ்ச பாடு தான், எல்லாம் சேர்ந்து பாடலாம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே, பருதாவிது குமரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித சரி தொழுவதன் நிதம் என உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, நாதனே கிருபை கூர், நாதனே கிருபை கூர், வேதனை சிறுமை தீர், அதிநலம் மிகும் உமது திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, பாவியில் பாவியே, பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கனப்பறிவுடன் அருள் பூரி அகல விடாதே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, ஆதியோ லோலமே, ஆதியோ லோலமே, பாதுகா காலமே, உமதடிமைகள் படுந்துய அவதிகள் மேத்த, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, துர்க்குணத்தில் நாங்கள் உருவானோம், எங்கள் தாய் எங்களை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சங்கீதக்காரன் பாவத்தை அறிக்கையிட்டு நோக்கி வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் அவனுக்கு பாவ மன்னிப்பின் உறுதியை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம். யோசுபாத்தை போல நாங்கள் நிற்க பலனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தீர். அவன் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
எசேக்கியா ஜெபித்த பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து அவன் ராஜ்யத்திலே அவனுக்கு சமாதானத்தை கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் ஜெபித்த பொழுது அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, மகிமை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்னால் ஜெபித்த பொழுது கர்த்தர் பிள்ளையை கொடுத்தீர், பிள்ளைகளையும் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீரத்திலே ஒரு சுகத்தை கொடுத்து, இந்த காலங்களிலே ஜுரம், இந்த காலங்களிலே இருமல் போன்ற காரியங்கள் இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீது வைக்கப்பட்டவருடைய தழும்புகளாலே குணமடையும்படியான கிருபைகளை செய்யும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை நீர் உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதோ நான் ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து கானாவூர் திருமணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை பேற்றை கொடுத்து ஆசீர்வதியும். எல்லா சரும வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். எல்லா கோர்ட் கேஸ்களும் சமாதானமாய் முடியும்படியான கிருபையை தாரும். சந்தோஷமாய் ஜீவனம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பனை பார்த்தோம். எவீரு என்ற தகப்பனை பார்த்தோம். அவனுடைய மகளையும் பார்த்தோம். அதோடு கூட நான் நேற்று ஆரம்பித்தேன் இன்னொரு பெண்ணை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் அதுக்காக வாசிக்கிறேன். நேற்று வாசித்து நிறுத்தினேன், இன்னும் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 5 வேர்சஸ் பாருங்களேன். 25ஆம் வசனம் பாருங்களேன். 24 வாசிக்கிறேன். அவர் அவளோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆமென். என்ன செய்தாங்களாம்? நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, சரி, இந்த பெண்ணை குறித்து நான் பேச போறேன். இந்த பெண்ணை பற்றி நமக்கு இருக்கிற தகவல்கள் என்னன்னா, 12 வருடமா அந்த அம்மாவுக்கு பெரும்பாடு இருந்தது. கற்காலத்தில் அதை சொல்லணும்னா, இப்பொழுது கான்டெம்பரரியா சொல்லணும்னா, யூட்டரஸ்ல ஒரு இஷ்யூ. இன்னும் ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறதுனா, யூட்டரஸ் கேன்சர் என்று சொல்கிறது. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு குணமாக்க முடியாம அநேக வைத்தியர்களால் அநேக பேரை பார்த்தோம், நிறைய பணத்தை செலவழித்தோம், சற்றே ஆகிலும், அதாவது கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. நம்ம இதுதான் ரொம்ப டீப்பா எப்பவுமே திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். டீப் திங்கிங் எதுனா, எவ்வளோ வயிற்று வலியில கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ ரத்த போக்கு போயிருக்கோம், எவ்வளவு கஷ்டம் அது இல்லை. உடல் மெலிந்து போகும். கேன்சர்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி உடல் மெலிந்து போகும், சோறுடைவாங்க, அநேகர் மறிக்கிற சூழல் கூட போயிடுவாங்க. ஏன்னா உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் போய்கொண்டிருந்தா அவங்களால திரும்பவும் ரத்தம் சுரக்கணும், திரும்பவும் சோர்வடைவாங்க, சாப்பாடு இருக்காது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோமே தவிர, இன்னொரு ஆங்கிள் ஆவியானவர் நேற்று என்னை சிந்திக்கும்படி கிருபை செய்தார். இந்த அம்மா பேர் சொல்லப்படவில்லை. நல்லா கவனிங்க. இந்த அம்மாவுடைய பேர் சொல்லப்படவில்லை. மாறா இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொன்னாங்க. ஆங்கிலத்துல ஒருவேளை உமன் அப்படின்னு இருக்கிறதா, அல்லது எஸ் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதை நீங்க பார்த்துருங்க. அந்த அம்மாவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா, ஸ்திரீ என்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ நான் இந்த மறுபக்கத்தை நான் பார்க்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்க என்ன மறுபக்கத்தை பாருங்க. இந்த ஸ்திரீயின்
தகப்பன் தாய் எங்கே? ஒருவேளை இந்த ஸ்திரீக்கு திருமணம் ஆனதா இல்லையா? இந்த ஸ்திரீயின் வயது என்ன? இந்த ஸ்திரீக்கு எப்பொழுது அந்த வியாதி வந்தது? இந்த கேள்வி எல்லாம் என் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த ஸ்திரீயுடைய தகப்பன் தாய் இருந்திருந்தால், நல்ல கவனிங்க, இருந்திருந்தால் எவீரு மாதிரியே இயேசுவின் பாதத்துல ஓடி வந்திருப்பான். ஒண்ணு, சரி, அதுக்கு முன்னாடி போயிடுவோம். இயேசுவை பற்றி அப்புறம் கேள்விப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஸ்திரீயின் தகப்பன் இருந்திருந்தா, தாய் இருந்திருந்தா, அவங்கதான் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள பார்த்திருப்பாங்க, அவங்கள கவனிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது செய்திருப்பாங்க, பண உதவி பண்ணியிருப்பாங்க. இப்போ கணவன் இல்ல, தகப்பன் இல்ல, தாயும் இல்ல. இங்க ஒரு சிங்கிள் உமனை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் உலகத்துல, ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் உலகத்துல, வாலிப ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும், அல்லது சின்ன குழந்தைகளுக்கும், அல்லது வாலிப வயதுள்ள பிள்ளைகளுக்கும், ஏன் ஈவன் திருமணமான பேத்தி எடுக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிற அப்பா அம்மாவாக இருந்தாலும், நான் கவனிங்க சொல்றத, ஒரு தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இப்படிதான் தனியே வந்து நின்று அவதி பெறுவார், அவதி அடைவாங்க, கஷ்டப்படுவாங்க. நான் அந்த ஆங்கிள் தான் ஆவியானவர் இந்த விளக்கு காண்பித்தார் எனக்கு. ஐயோ, இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லையே, அப்பா இல்லை, முக்கியமா அப்பா தான் இருக்கணும். இன்னைக்கு நேற்று தியானிக்கும் பொழுதே ஆவியானவர் சொன்ன சில காரியங்கள் என்னன்னா, சில நேரங்களில் தாய்மார்கள், ஏன்னா எவீருடைய மனைவி அங்க சீன்ல இல்லாத போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை மகளை அவங்க பராமரித்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா யோபுவின் மனைவியை போல, எப்பா முடியாது, கர்த்தர் ஏன் இப்படி ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்கு கொடுத்தார் என்று எனக்கு தெரியல, அதனால உன் கடவுள் எனக்கு வேண்டாம் என்று நீ தூஷித்து, நீ ஜீவனை விட, நீயும் செத்துப்போ, உன் மகளும் செத்து போட்டு என்று சொல்லி இருக்கலாமே. இன்றைக்கு அநேக தாய் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் செத்தா பரவாயில்ல, அவன் இருந்து என்ன லாபம்? யார சொல்றது? கணவனை சொல்றது. அவன் இருந்து என்ன லாபம்? ஒரே குடிச்சு வெறிச்சு வேசித்தனம் பண்ணி இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல இதெல்லாம் நடக்குது. ஒரு தகப்பன், ஒரு கணவன் இப்படிதான் இருக்கிறான். ஆனாலும் இவங்க வெறுத்து போய், நான் தவறுக்காக சொல்ல, நடக்கிறத சொல்றேன். ஸோ அவ்வளவு வெறுத்து போய் வாழ்க்கையின் ஓரத்துக்கு போய், அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன என்ற நிலைக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அதே மாதிரி தான் கணவன் சொல்றேன். தன் மனைவி இடத்துல ஒருவேளை சில தவறுகள் இருந்தாலும், ஒருவேளை மனஸ்தாபங்கள் இருந்தாலும், அவன் மனசுல யோசிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, செத்தாலாவது நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு குடும்பங்களை நான் இங்க பார்க்கிறேன். இதனால என்ன பாதிப்புனா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது. ஆனால் பாதிக்கப்படுகிறது யாருன்னா, குழந்தைகள். ஆண் பிள்ளை எப்படியாவது அவன் முன்னுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். ஏன்னா அந்த சொசைட்டி ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து அவன் தைரியமா வாழுகின்ற நிலையில வைத்திருக்கிறது. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. நல்ல பெற்றோர்கள் இல்லைன்னா, நல்ல அப்பா இல்லைன்னா, அம்மா இல்லைன்னா, ஒருவேளை நீங்க கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க 2 பேரும், ஆவியானவர் பேசுகிறது 2 பேருக்கு தான் நான் பேசுறேன். தாய்க்கும் பேசுகிறார், கணவனுக்கும் பேசுகிறார், தாய்க்கும் தகப்பனுக்கும் பேசுகிறார். எப்பா, நீ ஒருவேளை உன் மனைவியோடு கூட, உன்னுடைய கணவனோடு கூட நீங்க சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்லை, அல்லது நீங்க நல்ல உறவை வைத்து இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா திருமணம் ஆச்சு, குழந்தைகள் ஆச்சு, அந்த குழந்தைகளுக்காவது நீங்க வாழ்ந்து தான் ஆக வேண்டும். பிரிந்து
போகிறது தேவ சித்தம் அல்ல. நிச்சயமாக ஒரு நாள் வரும். எப்போ வரும் தெரியுமா? நிச்சயமாக கணவனை மனைவி புரிந்து கொள்கிற காலம், மனைவியை கணவன் புரிந்து கொள்கிற காலத்தை கொண்டு. ஏன்னா ஆண்டவர் அதனது காலத்தில் அது மாத்திரமில்லை, அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. நிறைய சத்தியங்களே சாட்சியில் நாம் கேட்டிருக்கோம். குடிகார கணவன், விபச்சாரம் பண்ணி யாரோ வீட்டில் இருந்தவனை ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவன் பக்கம் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி இப்போ கர்த்தரே தெய்வம் என்று குடும்பத்தில் நல்ல தகப்பனால் நல்ல கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அற்புதங்கள் நடந்திருக்கு. அதே போல பெண்ணும் ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டு ஏதோ ஒரு தவறான காரியத்துல யாரோட கூட போயிட்டு திரும்ப வந்து கூட ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தகப்பன்கள் உண்டு. நிச்சயமாக ஆண்டவரால் செய்ய முடியும். இப்போ நான் இந்த 12 வருஷம் கஷ்டப்பட்ட பெண்ணை எப்படி பார்க்கறேன்னா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி இல்லாத, கணவன் இல்லாத ஒரு அனாதை பெண்ணை போல நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? ஒருவேளை அப்பாவும் இருந்து அம்மாவும் இருந்து நண்பர்கள் இருந்து அனாதை போல கைவிடப்பட்ட நிலையில யாராவது இருக்கீங்களா? நான் 2 பேருக்கும் சொல்றேன், இருபாலருக்கும் சொல்கிறேன். ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில ஒரு 12 வருடமா இந்த பாடுகளை தாங்கி கொண்டு, அது பெரும்பாடாக இருக்கலாம், பெரும்பாடு சற்றேனும் முன்னேற்றம் இல்லாத, எத்தனையோ இடங்களிலே போய் வழி கிடைக்காத, எத்தனையோ இடங்களிலே பணம் செலவழித்தும் அதற்கான பயன் கிடைக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை வருஷம்? 12 இயர்ஸா, 6 இயர்ஸா, 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, 10 இயர்ஸா? குழந்தை இல்லாம, வேலை இல்லாம, உயர்வு இல்லாம, வீடு இல்லாம, வாசல் இல்லாம, போராட்டம், சற்றேனும் கூட சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல். பரம தகப்பன் இடத்துல கேளுங்க. அவர் நல்ல தகப்பன். அவர் பதில் கொடுக்க காத்திருக்கிறார். அதனால இந்த பெண்ணுடைய நிலைமை எவீருவின் மகள் நிலைமை போல தான் இருந்தது. ஆனா எவீருவின் மகளாகிய இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா இருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் நம்ம காலையில நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகள் குழந்தைகளுக்காக, உங்க வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க தான் உத்தரவாதம். இதை மறந்துடாதீங்க. உங்க லைஃப் எந்த வழியில போனாலும் சரி, எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரி, ஆனா பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய அன்பில ஒரு குறையும் இருக்க வேண்டாம். அதற்கு கர்த்தர் கணக்கு கேட்பார். எத்தனையோ மக்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனா உங்களுக்கு குழந்தைகள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு பிள்ளை இப்படி அனாதியாய் போகிறதும், ஒரு பிள்ளை வியாதியா மறிச்சு போகிறதும். 2 குமாரன் இருந்தாங்க, அதுல ஒரு பையன் சொத்து வாங்கினு போயிட்டு அவன் சூதாடி வேசிகீடத்துல பணத்தை செலவழித்து அப்படி நிர்கதியா திரும்பி வந்தான். அப்படி கூட இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் நல்ல தகப்பனாக இருக்க பழகி கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த பெண் பண்ண காரியம் பாருங்களேன். யாரும் இல்லை, ஆனா தனக்குள்ளே சொல்லி கொண்டார், நான் அவரை வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்றார். 28ஆம் வசனம், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, முன்னாடி கூட இல்லை, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. ஆமேன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஃப்ளோ இப்போ சற்றென்று நிற்கிறது. இதுதான் ஆண்டவர் செய்கிற அதிசயம். 12 வருஷமா, 15 வருஷமா, ஒருவேளை 38 வருஷமா உங்க பாடுகள் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை தேட வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரை தேடி வந்துட்டீங்கன்னா, இங்க யார் இருக்கிறா? கூடவே எவ்வீரும் இருக்கிறாரு. அந்த சமயத்துல இவர் அனாதை பெண் தன்னந்தனியாக வந்து பின்னாடி வந்து தகப்பனிடத்துல வந்து தகப்பனை தொட்டாள். இங்க நல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏன் தகப்பன் சொல்லி கொண்டே இருக்கிறேன்னா, என்னை வியந்த ஒரு காரியம். இதை நான் யோசிக்கும் பொழுது ரொம்ப வியந்து என் ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைந்த காரியம். நான் நினைச்சதும் இங்க ஆவியானவர் எழுதினதும் ஒருவேளை எப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஆங்கிள் பாருங்க, 34ஆம் வசனத்துல
அவர் அவளை பார்த்து, மகளே. ஏசாமிக்கு என்ன வயசு? 30 வயசுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். ஆனா 3.5 வருஷம் இது ஊழியத்தின் ஆரம்பமான்னு தெரியாது எனக்கு. ஆனா 30 வயசுக்கு மேல 33.5 வயசுக்குள்ளறன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றார் மகளேன்னு சொல்றார். பிரியமானவர்களே, இந்த உலக பிசிக்கல் அப்பா மறைந்து போனாலும், தாய் மறைந்து போனாலும், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அழாதீங்க, 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 கண்ணீர் வடிக்காதீங்க. எனக்கு சில நேரங்களில் எங்க அம்மா இறந்து போன பொழுது, இறந்து எங்க அப்பா இறந்த பொழுது அந்த அந்த நினைவுகள் என்னை பயங்கரமாக வாட்டியது. அந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த 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 நினைவுகள் வந்து கொண்டே இருந்தது. தினந்தோறும் அழுது கொண்டிருந்தேன். ஏன்னா அவரை பல நேரங்களில் தனியா இருக்கிற ஒரு சூழல். எல்லாம் பிள்ளைகளும் பள்ளி கல்லூரிக்கு போயிடுவாங்க, மனைவி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நான் மாத்திரம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நினைவுகள் போட்டு டிப்ரெஷன் தோன்றும். இன்றும் கூட இருக்கிறது அந்த நினைவுகள். இந்த தாயின் பிரிவு இருக்கிறது, தகப்பனின் பிரிவு இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தான். ஆண்டவர் என்னை பார்த்து தான் சொல்றார், மகனே, மகனே, ஒருவேளை உங்க அப்பா அம்மா பார்த்ததை காட்டிலும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஒருவேளை உங்க அப்பா அம்மா பார்த்திராத காலங்கள் கூட இருக்கலாம். ஆனா நான் இனிமேல் உன்னை என் மகளாக, என் மகனாக ஏற்றுக்கொள்வேன். அந்த புத்திர சுவீகாரத்தை தருகிறேன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். எனக்கு அதுதான், அதை படித்து கொண்டே இருந்த பொழுது நின்றுச்சு, சுகமாச்சு. அவர் திரும்பி பார்த்து யாருன்னு கேட்டாரு. என்னை தொட்டது என்னிருந்து வல்லமை புரட்டு போனது என்றெல்லாம் கேட்டாரு. எல்லாம் அவரை பார்த்து சொன்னாங்க, என்னையா பைத்தியக்கார மாதிரி கேட்குறீங்களே, அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ கோவம் அவங்களுக்கு. உங்களை எல்லாம் நெருக்குறாங்க, இந்த நேரத்தில் உங்களை யாரு தொட்டது அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, மகளே. அவ்வளவுதாங்க. பாதி வியாதி பலம், அந்த வியாதி முழுசும் போய் இப்ப மனதுல எனக்கு ஒரு அப்பா இல்லையே, ஒரு அம்மா இல்லையே, ஒரு அண்ணன் இல்லையே, ஒரு அக்கா இல்லையே, நான் தனிமையில திக்கற்றவனா அனாதையாய் விடப்படலையே, என்னோடு கூட இயேசு இருக்கிறார். அந்த அந்த அனுபவம் இருக்கா அவங்களுக்கு? எனக்கு எப்போதும் உண்டு. நான் எப்பவுமே யோசிக்கொண்டே இருப்பேன், அவர் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்பது எனக்கு எப்போதும் அந்த உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உணர்வு இருக்க வேண்டும். சுகமாயிரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு என்றார். அதன் பிறகு இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலே ஜெபாலய தலைமுடைய வீட்டிலிருந்து சிலர் நம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவன் அழ தொடங்கும் முன்பே, அவன் கண்களிலிருந்து நீர் சொட்டு வரும் முன்பே கர்த்தருடைய வார்த்தை இம்மீடியட்டா வந்தது. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, அது உடனே ரெட்ல சர்க்கிள் பண்ணுங்க. கேட்ட உடனே ஜெபாலயத்தை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ரொம்ப 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 நல்ல வார்த்தை அது. பயப்படாதே, ரொம்ப அழகான வார்த்தையும் கூட, நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தை. பயப்படாதே. அவன் மனசுல எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், யோசிச்சு பாருங்க. போயா, உன்னை கூட்டம், நீ நேரத்துல வந்திருந்தா என் பிள்ளைய தொட்டிருப்ப, அறிவு இருக்கா அவனுக்கு, எல்லாம் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொம்பளைய பிடிச்சி, உனக்கு உனக்கு வேற நேரம் கிடைக்கலையா? ஆனா என் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் அவன் பயப்படாம இருந்திருப்பான் அப்படின்னா, ஏன் அவன் கண்களில ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன் அவன் 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 ஆடாம, ஏன்னா நமக்கு தான் ஆடினாலோட சதையான ஒரு ஒரு செய்தி கேட்கும் பொழுது அவ்வளோதான், அவ்வளோ ஸ்தம்பித்து போவோம், நான் வறண்டு போகும், கண்கள் இருட்டாகும், நிற்க முடியாது, உட்கார்ந்துருவோம். எங்கள் அப்பாவோட இறப்பு செய்தி கேட்கும்போது அப்படிதான் ஆடி போய், என்ன பேசுகிறேன், என்ன நடக்கிற, எங்கே போகிறேன், எங்கே வரேன், ஒன்றும் தெரியாது.
எங்கள் அம்மாவுடைய இறப்பிலும் கூட அந்த நைட்டு முழுவதும் எனக்குள்ள இருந்த படப்படப்பு, ஒரு ஜீவனையே போகிற அளவுக்கு இருந்த படப்படப்பு, பயங்கரமான படப்படப்பு இருந்தது. அது யாருக்கும் தெரியாது, நான் யாருக்கும் சொல்லவும் விரும்பல. ஏன்னா இழப்பு என்பது அவ்வளவு வலி, வேதனை. அது அது அவ்வளவு வேதனை. ஒரு தகப்பன் அதை எப்படி தாங்கி கொண்டிருப்பான் என்று எனக்கு தெரியாது. நான் நான் அதை ஃபீல் பண்றேன். அவ்வளவு வேதனை. ஆனா ஏன் நான் சொல்றேன்னா, அவன் கொஞ்சம் ஒரு ஒரு 50% இப்படி அப்படி இருப்பான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அற்புதத்தை பார்த்தான். என்ன அற்புதம் தெரியுமா? அது இயேசு போய் தொட்டு இல்ல, இயேசு போய் தொட்டு அல்லது இயேசு அவளை கூப்பிட்டு, பெண்ணே இங்க வாமா, மகளேன்னு சொல்லலாம். இப்ப மகளே இங்க வாமா, நான் பார்த்தேன், என் ஞான திருஷ்டியில என்னுடைய தரிசனத்துல தெரிஞ்சது, நீ 12 வருஷமா அநேக வைத்தியரால் கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் கூட பணம் இல்லை, செலவு பண்ண கடனா இருக்கிற, கடன்காரியா இருக்கிற, இனி வாழ்க்கை நடத்துவதே உனக்கு பயங்கர கேள்வியா இருக்கு, இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நான் அறிஞ்சு கொண்டேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன், வா பிடிச்சுக்கோ, தொடுறேன் நான் உன்னை, இப்போது நிற்கட்டும். எனக்கு அப்படியே ஆண்டவர் தொட்டு, நோ, என்ன நடந்தது தெரியுமா? பின்னாடி வந்து தொட்டுட்டாங்க. ஏசு நின்றுட்டாரு. ஏசு சொல்ற தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. இப்ப நான் பின்னாடி வரேன் ஸ்டோரிக்கு. அப்போ எல்லாம் சொல்றாங்க, ஓ உன்னை நெருக்குறாங்க, அநேகர் உங்களை தொடுறாங்க, நீங்க இந்த நேரத்துல யார் தொட்டதுன்னு கேக்குறீங்களே. உடனே எவரும் யோசிச்சிருப்பான், ஐயா டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம்னு சொல்லியிருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்ல, இல்லை என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது நான் உணர்ந்தேன். உடனே அந்த பெண் பயந்து போய் வந்து முழங்கால் பணியிட்டு, நான் தான் தொட்டேன். அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். நான் தான் தொட்டேன். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அவர் சொன்ன பிறகு அவ ஓடி வந்து பாதத்திலே விழுந்து விழுந்து 33ஆம் வருஷம் 33 தன்னிடத்தில் சம்பவித்தது அறிந்த ஸ்ரீயானவர் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். என்ன உண்மையை சொன்னார்? எவரு காது கேட்க ஒரு சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொல்றார்? 12 வருடமா பெரும்பாடா இருந்தேன், கேன்சர்ல இருந்தேன், உதிரம் நிற்கவே இல்லை, ரத்த போக்கு இருந்து கொண்டே இருந்தது. என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஊர்ல நான் செல்வ சீமாட்டி. ஏன்னா அந்த ஊர் ஜப ஆலய தலைவன் அவன். அந்த பெண்ணை பத்தி நிச்சயம் அறிந்திருப்பான். இவனே அநேக முறை அந்த பெண்ணுக்காக ஜெபித்திருப்பான். இப்ப அந்த பெண் வந்து நின்று சாட்சி சொல்றத பார்த்தவொடனே இவனுக்குள்ள இன்னும் விசுவாசத்தின் அளவு நிச்சயம் பெருகி இருக்கத்தான் வேண்டும். வாட் a miracle. அப்போ ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று அவனை பார்த்து சொன்ன உடனே அவனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சே, இந்த 12 வருஷம் வியாதியை குணமாக்குறாருன்னா என் பிள்ளைய உயிரோடு எழுப்புவது அவருக்கு லேசான காரியம். தொடாம அவள் தொட்டு குணமாக்குறாருன்னா இப்ப என் மகளை அவர் வந்து தொட போகிறார். இப்ப இயேசு பெர்ஸ்பெக்டிவ்ல அது என்ன செய்தி? என்னன்னா, எவீரோ நீ ஜபாலய தலைவன் தான், நீ தோராவை படிச்சிருக்கிற, பைபிளை முழுசு பழதி அந்த ஆகமங்கள்லாம் படிச்சிருக்கிற, நீ பிரசங்கம் பண்ணுவ, ஒன்று தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தெரிஞ்சுக்கோ, இந்த தகப்பனின் வல்லமையை தெரிஞ்சுக்கோ. நான் தொட்டாதான் குணமாவும் நீ நினைக்கிற, நான் வந்து தொட்டாதான் குணமானு நீ நினைக்கிற. ஆனா இங்க ஒரு பெண், நான் தொடனாலும் பரவாயில்ல, நான் அவரை போய் தொட்டு நான் அவருடைய வல்லமையினால குணமாவேன் இவன் நினைக்கிறா. எது விசுவாசம்? எந்த விசுவாசம் பெரியது? இன்னொரு விஷயமும் இயேசு பெர்ஸ்பெக்டிவ்ல, நான் தொடாம கூட உன் பொண்ணை குணமாக்க முடியும் தம்பி, தொடாம கூட. இங்கிருந்து சொல்வேன், இங்கிருந்து வீட்டுல. ஏன்னா ஏற்கனவே ஒரு நோபல் மேன் நம்ம பார்த்தோம் இல்ல, அவர் சொன்னபடியே உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்ன சொன்னபடியே நடந்தது. அதனால நான் வந்துதான் கை வச்சுதான் குணமாக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். இன்னைக்கு ஆண்டவர் இல்லை, அவருடைய வார்த்தை இருக்கு.
அவருடைய வசனங்கள் இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்வேன், சாட்சி சொல்லுங்கன்னு சொல்வேன். உங்கள் சாட்சி அநேகர் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும், உயிர்ப்பிக்கும். அவங்க வீட்டுல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய அது காரணமாக இருக்கும். நாளைக்கு நம்ம சாட்சிகளை பார்க்கலாம். சுபம் செய்வோம். நீங்க சாட்சி சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் அற்புதம் பெறணும்னா இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு பெண், தகப்பன் இல்லாத பெண், தாய் இல்லாத பெண், சகோதரன் இல்லாத பெண், சகோதரி இல்லாத பெண், உறவு இல்லாத பெண், அநேக வைத்திரால் கவலைக்கிடமாக்கப்பட்ட பெண் என்று அவருக்கு ஒரு தகப்பன் கிடைத்து விட்டார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. எல்லா கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு தகப்பன் கிடைச்சிட்டாரு, அவர் பேர் இயேசு. இந்த உலக தகப்பன், உலக தாய் என்னென்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதை விட 100 மடங்கு, 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு அதிகமாய் அவரை நேசிக்கிற எங்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். செய்வார். மேன் சொல்லுங்க, செய்வார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய வஸ்திரம், அவர் வஸ்திரம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கு அந்த வஸ்திரத்தை நாங்கள் விசுவாசத்தோடு தொடுகிறோம். ஓ சுகம், ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை, நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும். ஓ என் ஆண்டவரால் எல்லாவற்றுக்கும் மேலே எங்களை பிள்ளைன்னு எடுத்துக்கோங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிள்ளைகளேன்னு சொல்லுங்க, மகனேன்னு சொல்லுங்க, மகளேன்னு சொல்லுங்க, போதும். வேறு ஒன்று வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.